கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு 10:25 மணிக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் மரணமடைந்தார் என்ற செய்தி வெளியானது ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சிக்குள்ளாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தனி ஆணையம் ஒன்றே நிர்ணயம் செய்து விசாரணைக்காக நீதிமன்றம் அறிவித்தது. குறிப்பாக அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபொழுது வெளியிட்டுள்ள சில அறிவிப்புகளில் கையெழுத்து இட்டது யார், அதை வழங்கியது யார் என்ற ஒட்டுமொத்த சந்தேகமும் எழுப்பப்பட்டது. மேலும் அவர் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதிக்கு முன்பாகவே அவர் இறந்துவிட்டதாகவும், அவரை பார்வையிட்டது யார், அப்பல்லோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா எதற்காக பயன்படவில்லை, மேலும் சில இடங்களில் சிசிடிவி கேமராவை இயங்கப்படவில்லை என்ற காரணங்களும் வலுவாக எழுந்தது. இந்த நிலையில்தான் நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபொழுது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்களை குறித்து புலன் விசாரணை நடத்த வேண்டும் என ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்த பொழுது அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கேள்விகளும் எழுப்பப்பட்டது. மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ துறையினருக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதனால் அப்பொழுது மிக முக்கியமான நபராக இருந்த சசிகலா எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுதே சசிகலா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்ததன் காரணமாகவும், ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்ததன் காரணமாகவும் இவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் தெரிய வரும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மரணத்தில் தொடர்பு இருக்கிறதா, கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டத்தை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு பங்களா கொள்ளையர் கூட்டமாக உருவெடுத்திருக்கிறார்களா, ஆவணங்கள் அனைத்தும் அவரது ஆட்சியில்தான் கண்டுகொள்ள முடியவில்லை, அதை யார் திருடினார்கள் என்ற எந்த ஒரு ஆவணங்களும் காவல்துறைக்கோ அல்லது சிபிஐ துறைக்கோ சிக்கவில்லை. இதனால் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வழக்கிற்கும் எடப்பாடிற்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கூறுங்கள்.